அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் நம்ம 5 பாடங்களை பார்த்துட்டோம். இந்த 5 பாடத்துலையும் அரபி எழுத்துக்களுடைய மகரச் சட்டங்களை எப்படி உச்சரிக்கணுன்றதை சொல்லி கொடுத்துட்டேன். இன்ஷா அனைவரும் வீட்டில் எல்லாரும் முயற்சி செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய பாடத்தில் ஹரக்கத் பற்றின விவரம் சொல்லி கொடுக்குறேன். இன்ஷா என்னுடைய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் பாருங்கள். என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைய பாடத்தை ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு பாடத்தில் முதல்ல பார்க்கக்கூடிய சட்டம் ஹரக்கத். ஹரக்கத்னா ஜபர், ஜேர், பேஷ் இவைகளுக்கு தான் ஹரக்கத்னு சொல்லுவாங்க. ஜபர், ஜேர், பேஷ் பெற்ற எழுத்துக்களை சற்று நீட்டாமல் விரைவாக ஓத வேண்டும். அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் ஜபர் ஹரக்கத் வந்துச்சுன்னா ஆ சப்தத்திலையும், அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் ஜேர் ஹரக்கத் வந்துச்சுன்னா ஈ சப்தத்திலையும், அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் பேஷ் ஹரக்கத் வந்துச்சுன்னா ஊ சப்தத்திலையும் நம்ம ஓதணும். குறிப்பாக ஹரக்கத் எழுத்து வந்துச்சுன்னா நம்ம நீட்டாம ஓதணும். இன்னைக்கு இந்த பாடத்துல ஜபர் ஹரக்கத்தை பற்றி பார்க்கலாம். ஜபர் ஹரக்கத் வந்துச்சுன்னா எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சில கவனமா கேளுங்க. அலிஃப் ஜபர் ஆ, பா ஜபர் பா, தா ஜபர் தா, சா ஜபர் சா, ஜீம் ஜபர் ஜா, ஹா ஜபர் ஹா, ஹா ஜபர் ஹா, தால் ஜபர் தா, ஜால் ஜபர் ஜா, ரா ஜபர் ரா, ஜா ஜபர் ஜா, சீன் ஜபர் சா, ஷீன் ஜபர் ஷா, ஸ்வாத் ஜபர் சா, லாத் ஜபர் லா, துவா ஜபர் தா, லா ஜபர் லா, ஐன் ஜபர் ஆ, ஐன் ஜபர் ஆ, ஃபா ஜபர் ஃபா, காஃப் ஜபர் கா, காஃப் ஜபர் கா, லாம் ஜபர் லா, மீம் ஜபர் மா, நூன் ஜபர் நா, வாவ் ஜபர் வா, ஹா ஜபர் ஹா, ஹம்சா ஜபர் ஆ, யா ஜபர் யா. இப்போ நான் சொல்லிக் கொடுத்ததுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜபர் ஹரக்கத் வந்துச்சுன்னா ஆ சப்தத்தில் தான் உச்சரிக்கணுன்றதை தெளிவாக இப்போ கவனிச்சிருப்பீங்க. சில அடுத்து ஜபர் பெற்ற 2 எழுத்துக்களோட உச்சரிப்பை நம்ம பார்க்கலாம். ஃபா ஜபர் ஃபா, ஐன் ஜபர் ஆ, ஃபஆ, லாது ஜபர் லா, ஐன் ஜபர் ஆ, லஆ, லாம் ஜபர் லா, காஃப் ஜபர் கா, லக, காஃப் ஜபர் கா, அலிஃப் ஜபர் அ, கஅ, பா ஜபர் பா, ரா ஜபர் ர, பர, ஃபா ஜபர் ஃபா, ரா ஜபர் ர, ஃபர, நூன் ஜபர் நா, ஃபா ஜபர் ஃப, நஃப, ஹா ஜபர் ஹா, ஜீம் ஜபர் ஜ, ஹஜ, அலிஃப் ஜபர் அ, ரா ஜபர் ர, ஆர, வாவ் ஜபர் வ, லாம் ஜபர் ல, வல. கீழே உதாரணத்துக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படின்ற எழுத்தை ஃபா இசட் ஜபர் போட்டு ஐன் இசட் ஜபர் கொடுத்துருக்காங்கல்ல. அப்படின்றது ஆ உச்சரிப்பு வரும்ன்றதை கரெக்டாக உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டியிருக்காங்க. அடுத்து ஜபர் பெற்ற 3 எழுத்துக்களோட உதாரணத்தை பார்ப்போம். தால் ஜபர் த, ரா ஜபர் ர, தர, சீன் ஜபர் ச, தார ச, வாவ் ஜபர் வ, தால் ஜபர் த, வத, ஐன் ஜபர் அ, வத அ, ஐன் ஜபர் அ, பா ஜபர் ப, அப, தால் ஜபர் த, அபத, காஃப் ஜபர் க, சீன் ஜபர் ச, கச, பா ஜபர் ப, கசப, தால் ஜபர் த, ஹா ஜபர் ஹ, தஹ, லாம் ஜபர் ல, தஹல, பா ஜபர் ப, லாம் ஜபர் ல, பல, ஐன் ஜபர் க, பலக, வாவ் ஜபர் வ, ஜீம் ஜபர் ஜ, வஜ, தால் ஜபர் த, வஜத, பா ஜபர் ப, ஷா ஜபர் ச, பஷ, ரா ஜபர் ர, பஷர, சீன் ஜபர் ச, ஜீம் ஜபர் ஜ, சஜ, தால் ஜபர் த, சஜத,
மீம் ஜபர் மா, ஜீம் ஜபர் ஜா, மஜா, தால் ஜபர் த, மஜத. லாம் ஜபர் ல, ஹா ஜபர் ஹ, லஹ, தால் ஜபர் த, லஹத. சீன் ஜபர் சா, மீம் ஜபர் ம, சம, காஃப் ஜபர் க, சமக்க. அலிஃப் ஜபர் அ, ஹா ஜபர் ஹா, அஹ, தால் ஜபர் த, அஹத. மீம் ஜபர் மா, சா ஜபர் ச, மச, லாம் ஜபர் ல, மசல. ஃபா ஜபர் ஃபா, துவா ஜபர் துவா, ஃபத, ரா ஜபர் ரா, ஃபதர. ஐன் ஜபர் ஆ, தால் ஜபர் த, அத, தால் ஜபர் த, அதத. قاف ஜபர் க, மீம் ஜபர் ம, கம, ரா ஜபர் ர, கமர. அலிஃப் ஜபர் அ, ஹா ஜபர் ஹ, அஹ, தால் ஜபர் த, அஹத. قاف ஜபர் க, தால் ஜபர் த, கத, மீம் ஜபர் ம, கதம. நூன் ஜபர் ந, லா ஜபர் ல, நல, ரா ஜபர் ர, நலர. இப்போ இதில் இருக்கிற 3 எழுத்துக்களுடைய ஹரக்கத் உதாரணத்தை வந்து இப்போ வந்து பார்த்துட்டோம். இன்ஷால்லா வீட்டில் வந்து இது எல்லாரும் உச்சரித்து பாருங்கள், சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்தா தான் இந்த எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு சரளமாக வந்து ஓதுறதுக்கு வரும். கீழே வந்து உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தரச அப்படின்னு சொல்லிட்டு ஆ சப்தம் வரும் அப்படின்றதுக்காக தரச அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக கீழே கொடுத்துருக்காங்க. தால் தால் தரச தரச அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்தை கொடுத்துருக்காங்க. இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் ஜேர் பாடம் பார்க்கலாம். இன்னைக்குள்ள பாடத்தை மறக்காமல் எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக ஓதி பாருங்கள். தேவைப்பட்டால் நோட்லேயே எழுதி வச்சுக்கோங்க. பாடம் சம்மந்தமாக ஏதாவது டவுட்னா இன்ஷால்லா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.